தாயை பொறுத்தமட்டிலே இந்த உலகத்திலே நாங்கள் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் பின்னால் நேசிப்பதற்கும் உறவு பாராட்டுவதற்கும் நல்ல வார்த்தைகளை பேசுவதற்கும் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே வைத்திருக்கக்கூடிய அருமையான ஒரு அலட்சிய போக்கு. ஒரு தாயை வீட்டிலே பார்க்கின்ற விதமும் ஒரு தந்தையை பார்க்கின்ற விதத்தையும் வைத்து பார்க்கின்ற நேரத்தில் நம்ம தாயுடைய பெருமதி என்பது நம்மால் மட்டிட்டு அளவிட்டு சொல்ல முடியாத அளவுக்கு உள்ள ஒரு பெருமதி. நம்முடைய தாய் நமக்கு செய்தது என்பது மிகப்பெரிய ஒரு தியாகம். இந்த உலகத்திலே நாங்கள் பிறந்தது உண்மை என்றால் சில வேளைகளில் நமக்கு தந்தை இல்லாமல் இருக்கலாம், நாங்கள் பிறக்கின்ற நேரத்தில் தந்தை இறந்து இருக்கலாம், அல்லது நாங்கள் வளர்வதற்கு முன்னாலேயே தந்தை இறந்திருக்கலாம். தந்தையால் நமக்கு செய்யப்பட வேண்டிய கடமைகள் என்பது இல்லாத நிலைமையில இந்த இடத்துல யாராவது இருந்தால் அது ஆச்சரியப்படுகின்ற ஒரு அம்சம் உண்டு அல்ல. அப்படியான சந்தர்ப்பங்கள் எல்லாம் இருக்கும். பிறப்பதற்கு முன்னாலே தந்தை இறந்திருக்கலாம், அல்லாஹ்வுடைய தூதருக்கும் அப்படித்தான் நிலைமை. பிறந்த உடனே உங்களுடைய என்னுடைய தந்தை இறந்திருக்கலாம். சில வேளைகளில் குறிப்பிட்ட ஒரு காலம் வளர்ந்து நாங்கள் வளரவில்லை என்கின்ற நிலைமையில தந்தை இறந்திருக்கலாம். ஆனால் தாயை பொறுத்தமட்டில் அவளுடைய தியாகம் என்பது நாங்கள் பிறந்தது உண்மையாக இருந்தால் நிச்சயமாக அவள் பெற்றது உண்மை. அவள் பெற்றது உண்மை என்பது அந்த 10 மாதங்கள் அவளுடைய சுமத்தல் இருக்கின்றதே, அந்த சுமப்பு எவ்வளவு கஷ்டத்தோடு எவ்வளவு துன்பத்தோடு எவ்வளவு துயரத்தோடு இருந்தது என்பதை சில வேளைகளில் நாங்கள் நம்முடைய பிள்ளைகளை பெற்றெடுக்கின்ற நேரத்தில் நம்முடைய மனைவிமாரிடத்திலே கண்டு பொறுத்தமட்டிலே இந்த உலகத்திலே நாங்கள் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் பின்னால் நேசிப்பதற்கும் உறவு பாராட்டுவதற்கும் நல்ல வார்த்தைகளை பேசுவதற்கும் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே வைத்திருக்கக்கூடிய அருமையான உறவுக்கு நோவினை செய்வது இருக்கின்றதே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் அது தடுக்கப்பட்ட அம்சம் என்று சொல்லி. அவர்களுடைய உள்ளம் நோகின்ற விதமாக நடந்து கொள்வது, அவர்களுடைய உள்ளம் பாதிக்கின்ற விதமாக நடந்து கொள்வது, அவர்கள் மார்க்கத்துக்கு முரணில்லாத ஒரு அம்சத்தை நம்மிடத்திலே எதிர்பார்க்கின்ற நேரத்திலே அவர்களுக்கு அறிவில்லாமல் மார்க்கத்துக்கு முரணான அம்சங்களை நம்மிடத்தில் எதிர்பார்த்தால் அதிலே நாங்கள் கட்டுப்பட வேண்டிய தேவை கிடையாது. அல்லாஹ் தஆலா அதை நம்மை கட்டளை இட்டு விட்டார். ஆனால் மார்க்கத்துக்கு உடன்படக்கூடிய மார்க்கத்துக்கு முரணில்லாத ஒரு விடயத்தை நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற நேரத்தில் அவர்களுடைய மனது நோகும் விதமாக நாங்கள் நடந்து கொள்வோமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் அல்லாஹ் தஆலா அதை உங்களுக்கு ஹராமாக்கி இருக்கின்றான் என்று. அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கு நம்முடைய ஊர்களிலே குறிப்பாக நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் தாய்மாருடைய விடயத்திலே மிக அலட்சியமாக நடந்து கொள்கின்றோம். அது இந்த இடத்துல இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைகள்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு வளர்ந்தவர்கள் வரைக்கும் தாய்மார்களுடைய விடயத்திலே ஒரு அலட்சிய போக்கு. ஒரு தாயை வீட்டிலே பார்க்கின்ற விதமும் ஒரு தந்தையை பார்க்கின்ற விதத்தையும் வைத்து பார்க்கின்ற நேரத்திலே நம்மால் அதை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. தந்தை என்றால் அவருக்கு ஒரு மதிப்பு, தாய் என்றால் ஒரு அலட்சியம், தாயுடைய பேச்சிலே ஒரு அலட்சியம். தாய் ஒரு விடயத்தை ஒரு தடவை அல்ல 10 தடவை சொன்னதன் பின்னால் தான் அதை செய்வதற்குரிய முயற்சி எடுப்பது. முதலாவது தடவையே அவருடைய பேச்சுக்கு நாங்கள் கட்டுப்படுவோம் என்கின்ற நிலைமை இன்றைக்கு எடுபட்டு போய்விட்டது நம்முடைய வீடுகளில். நிறைய பெற்றார்கள், நிறைய பெற்றெடுத்த பிள்ளைகளை பெற்றெடுத்த தாய்மார்கள் வந்து புலம்புகின்ற புலம்பல்களை எல்லாம் இவ்வாறு தான் காணக்கூடியதாக இருக்கின்றது. எங்க நான் சொல்வதை அவன் கேட்கிறான், எங்கே நான் சொல்வதை அவள் கேட்கிறாள். நம்முடைய பேச்சுக்கு வீட்டிலே மதிப்பே கிடையாது. நான் எதை சொன்னாலும் ஒரு தடவை அல்ல 5 தடவை சொன்னால் தான் அந்த பிள்ளை கேட்கின்ற நிலைமை வீட்டிலே இருக்கின்றது என்று தாயுடைய பெருமதி தெரியாமல் தாயுடைய உள்ளம் நோகும் விதமாக மிக சர்வசாதாரணமாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன இந்த ஹராமான விடயம் நம்முடைய வீடுகளில் அரங்கேறுகின்றதா இல்லையா? மிக சாதாரணமாக இருக்கின்றதா இல்லையா? தாயுடைய பேச்சு என்பது ஒரு அலட்சியமான ஒரு பேச்சு தான். தாயுடைய மஷூரா என்பது ஒரு அலட்சியமான ஒரு மஷூரா தான். அவள் தான் பெற்றாள், அவள் தான் சுமந்தாள். அவள் சுமக்கின்ற நேரத்தில் எவ்வளவோ கனவுகள் வைத்திருப்பாள். அந்த கனவுகள் எல்லாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு நனவாக வேண்டும் என்பதற்காக பெற்றதன் பின்னாலும் மிகப்பெரிய கஷ்டத்தை பெற்றவள் அந்த தாய். அந்த தாயுடைய வார்த்தைகள், அந்த தாயுடைய மனது, அந்த தாயுடைய உடல், இதை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு இந்த உலகத்திலே பிள்ளைகளுடைய முயற்சி இருக்க வேண்டுமே தவிர அவர்களுடைய உள்ளம் நோகும் விதமாக நாங்கள் நடந்து கொள்வோமாக இருந்தால், அவர்களை நோவினை செய்யும் விதமாக நாங்கள் நடந்து கொள்வோமாக இருந்தால், அவர்கள் வயதான நிலைமையில் நம்மிடத்தில் தஞ்சம் புகுகின்ற நேரத்தில் அவர்களுடைய உடல் நோகும் விதமாக அவருடைய உள்ளம் நோகும் விதமாக வார்த்தைகளோ நடவடிக்கைகளோ நம்மிடத்திலே ஆகிவிடுமாக இருந்தால் அல்லாஹு தஆலா ஹராமாக்கிய அம்சம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பார் அந்த சகோதரர்களே. அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற திருமறை குர்ஆனிலே பெற்றார்களில் 2 பேரோ அல்லது ஒருவரோ உங்களிடத்திலே வயதான நிலைமையிலே அடைந்து விட்டார்கள் என்று சொல்லி சொன்னார். அஹதுஹுமா அவ் கிலாஹுமா, ஒருவரோ அல்லது 2 பேருமோ உங்களிடத்திலே வயதான நிலைமையிலே அடைந்து விட்டார்கள் என்று சொல்லி சொன்னார். ஃபலா தகுல் லஹுமா உஃப், அவர்களிடத்திலே உஃப்ங்கிற வார்த்தையை கூட சொல்ல வேண்டாம். அது கூட அவருடைய உள்ளத்தை நோவடித்து விடும். உஃப் என்பதை அரபிகளுடைய பயன்பாட்டிலே சொல்லுவார்களாம். உஃப் என்பது அடுத்தவர்களை அந்த அடக்குவதற்காக சொல்லக்கூடிய அந்த ஒரு செய்கை. அதாவது சில வேளைகள் இந்த வாயை பொத்திட்டீங்கன்றதுக்காக நம்ம உஷ்ன்னு சொல்லுவோமே, அது அரபியில் ஒஃப்ங்கிற வார்த்தைகளின் மூலமாக வாயை மூடிக்கொண்டிருங்கள் என்பதற்கு அதை பயன்படுத்துவார்களாம். அவ்வாறு பயன்படுத்துகின்ற அந்த பயன்பாடு இருக்கின்றதே
அதை கூட உங்களுடைய பெற்றார்களுடைய விடயத்தில் நீங்கள் செய்ய வேண்டாம். ஆனால் சர்வசாதாரணமாக நம்முடைய வீடுகளில் காணக்கூடியதாக இருக்கும், உம்மாக்குத்தான் அதிகமாக வாப்பா கம்பு எடுத்துருவார் என்ற ஒரு பயம், பாப்பா அடுத்த நடவடிக்கை எடுத்துருவார் என்ற ஒரு பயம். ஆனா தாயுடைய விடயத்திலே உங்களுக்கு அறிவில்லம்மா, உங்களுக்கு பேச தெரியா, உங்களுக்கு உங்களோட ஆலோசனை எல்லாம் சரி வராது, உங்களுக்கு என்ன யோசிக்க தெரியும், நீங்க சும்மா வாய மூடிக்கொண்டு இருங்கோ என்கிற வார்த்தைகள் எல்லாம் மிக சர்வசாதாரணமாக நம்முடைய வீடுகளில் கேட்கக்கூடியதாக இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சிறந்த மார்க்கத்தை எல்லாம் நமக்கு கொண்டு வந்து சேர்த்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நிலைமைகள் எல்லாம் ஒரு தாய்க்கு ஏற்பட்டு விடக் கூடாது இந்த மார்க்கத்திலே என்பதற்காக தாயை கொஞ்சம் முற்படுத்தி, தந்தையுடைய விடயத்தை இந்த ஹதீஸிலே பேசாமல் தாயுடைய விடயத்தை முற்படுத்தி, தாய்க்கு நாங்கள் கண்ணியம் கொடுத்து இந்த உலகத்திலே இருக்க வேண்டும் என்பதை நமக்கு சொல்லித் தருவதற்காக வேண்டி தாயை நோவினை செய்வது இந்த உலகத்திலே அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஹராமாக்கி இருக்கின்றான் என்று சொல்லித் தருகின்றார்கள்.